சூர்யா சூர்யா. நெட்ட மாதிரி நான் கூப்பிடியே. சரிக்கா, கழுத்து அத்தனை போது, ஒழுங்கா நில்லுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. சூர்யா சூர்யா. நான் எரும மாடு மாதிரி கத்தியே அவருக்கு கேட்கல. இப்படி மனசுக்குள்ள கூப்பிட்டா எங்க இருந்து கேட்கும்? சத்தம் போட்டு கூப்பிடுங்கக்கா. நெட்ட மாதிரி அப்படின்னா நீயே கூப்பிடு. இதுதான் முதல்ல நான் கூப்பிட்டேன். சரி சரி, நான் கூப்பிடிய நேரம் நில்லுங்க. சூர்யா சூர்யா சூர்யா. என்னம்மா? ஆமா, என்ன பிரச்சனை? எதுக்கு சூர்யா கூப்பிடுறிய? ஒன்னும் இல்ல. சரோஜக்கா, எதுக்குக்கா ஒன்னும் இல்லைன்னு சொல்றிய? ஆண்டி, அது வந்து இருக்கு. இருக்கா? என்ன இருக்கு? அது வந்து கிஃப்ட் இருக்கு. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? எதுக்கு கிஃப்ட்? சூர்யாவுக்கு பிறந்த நாள் கூட இல்லையே. அது வந்து ஆண்டி, சூர்யாவுக்கு கல்யாணம் வரப்போகுதுல்ல, நிச்சயம் வேற நடந்துச்சு. எங்களால வர முடியல. கல்யாணத்துக்கும் அதே மாதிரி வர முடியுதோ முடியலையோ, அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து கிஃப்ட் கொடுத்துடலான்னு வந்தோம் ஆண்டி. அப்படியேம்மா, ரெண்டு பேரும் சோபால உட்காருங்க, நான் போய் சூர்யாவை வர சொல்லி. சரிங்க ஆண்டி. நல்ல தங்கமான பிள்ளைகள் எல்லாம் இருக்குதுவே. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் நிச்சயத்துக்கு வர இல்லைனாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வரலாம்ல. கிஃப்ட கல்யாணத்துல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்ன நல்லா இருக்கும்ல, பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து போட்டோவா எடுத்துக்கலாம். அது வந்து ஆண்டி, நாங்க நிச்சயத்துக்கே வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணோம். கிஃப்ட வேற வாங்கிட்டோம், தர முடியாம போச்சா. அதான் கல்யாணத்துக்கு அதே மாதிரி முயற்சி பண்ணி வர முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் கிஃப்டை இப்பவே கொடுத்துடலான்னு வந்துட்டோம் ஆண்டி. அப்படியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு, என்ன பண்ண? சரிம்மா உட்காருங்க, நான் சூர்யாவை வர சொல்லி. சரோஜக்கா, சூர்யா அம்மாவே ஒத்துக்கிட்டாவ. இனி யாரை நீங்க கிஃப்ட் கொடுக்கறத தடுக்கவே முடியாது. ஆமா நெட்ட மாதிரி, நம்ம கிஃப்ட் பேக் பண்ணாம கையில எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கியா, எல்லாரும் சந்தேகப்பட்டிருப்பாவ. கொடுக்கறதுக்கும் பயந்துட்டு தான் நிக்க வேண்டியிருக்கும்ல. ஆமாக்கா, அதுக்காக தான் கிஃப்ட் பேக் பண்ணது. இனி யாரும் சண்டைக்கு விட மாட்டாவ, சூர்யாவும் படிச்சிருவாரு. சரோஜாக்கா, சூர்யா கிட்ட கிஃப்ட கொடுக்கும்போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நெட்ட மாதிரி? யாருக்கும் தெரியாம தனியா அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்கணும். சரி. ஹாய் 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 ஹாய். என்னங்க இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரிங்க. அம்மா, ரெண்டு பேரும் என்ன விஷயமா வந்தீங்க? இனி பார்க்கணும்னு சொன்னீங்களா? மம்மி சொன்னாங்க. ஆமா, உங்களை பார்க்க தான் வந்தோம். அப்படிங்களா? என்ன விஷயம்? அது வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். கிஃப்டா? எனக்கா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கூட இல்லையே. பிறந்த நாளைக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணுமா? மத்த நாள் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாங்க. அவ்வளவு அவசரமா என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க? சூர்யா, அது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அதான் கிஃப்ட் கல்யாணத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுதோ இல்லையோ முன்கூட்டியே கொடுத்துடலான்னு கொண்டு வந்திருக்கோம். ஏங்க, அதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன்ல. அதான் நடக்காதுல்ல, நாங்க வேற கிஃப்ட வாங்கிட்டோம். அன்னைக்கு வந்து தர முடியாது, இன்னைக்கு வாங்கிக்கிடுங்களா? ஓ அப்படிங்களா? சரி, இதுல என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க? அதுவா, ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். ரொம்ப ஸ்பெஷலா? அப்படின்னா? அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கிஃப்ட் சூர்யா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா? என்ன சொல்றீங்க? ஆமா, பழசெல்லாம் ஞாபகம் வரும். எதுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும்? இப்படி இல்லாம கிஃப்ட் விக்குது. இது விக்கிற பொருள் இல்ல, இது எப்பவுமே என்கிட்ட இருந்ததுதான் உங்களுக்கு தாரேன். ஓ அப்படிங்களா? அவ்வளவு ஸ்பெஷலா? ஆமா. நீங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. உள்ள என்ன இருக்குன்னு உடனே பார்க்கணும்னு தோணுது. சூர்யா, கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இது சரோஜக்காவோட கிஃப்ட் தான். ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. அப்படின்னா இப்பவே பிரிச்சு பார்க்கலாமா? நீங்க தனியா ரூம்ல போய் பிரிச்சு பாருங்க. யார் முன்னாடியே வச்சு பிரிச்சு பார்க்க கூடாது. ஏங்க? ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல். ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. சரிங்க, நான் தனியாவே பிரிச்சு பார்க்கறேன். சரி, இந்தாங்க என்னோட கிஃப்ட். சரோஜக்கா, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், இருங்க இருங்க. எதுக்குங்க போட்டோலாம்? இல்ல, உங்க நிச்சயத்திலயும் வந்து போட்டோ எடுக்க முடியல, கல்யாணத்திலயும் எடுக்க முடியாது, அதனால ஒரு ஞாபகத்தமா இருக்கும்ல. சரி சரி, வேணா எடுத்துக்கோங்க. இந்தாங்க பிடிங்க. தேங்க்ஸுங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு ஷார்ட் டைம்ல என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு கிஃப்டே கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். இனி மறக்கவே கூடாது. ஆமாமா, இதுக்கு முன்னாடி மறந்துக்கலாம், இனி மறக்கவே மாட்டாரு. என்ன சொல்றீங்க? அவ அப்படிதான் வளர்வா. மறுபடியும் தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க? என்னோட கிஃப்ட பார்க்க போறீல்ல, அதுக்குதான். எல்லாத்தையும் வீடியோவே எடுத்துருவோம். ஓ அப்படிங்களா? சரிங்க. இந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்த உடனே என்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். கண்டிப்பா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க, ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். அம்மா ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நாங்க இன்னொரு நாள் வந்து குடிக்கும். நாங்க வரோம். சரிங்க, பாய்ங்க. பாய் பாய் பாய். நேட்ட மாதிரி வா போவோம். சரிக்கா. அப்படி என்ன கிஃப்ட் வச்சிருப்பாங்க? இப்பவே பார்க்கணும்ல தோணுது. சூர்யா, அந்த பிள்ளைகளை எங்கப்பா காணோம்? அவங்க அப்பவே போயிட்டாங்க மம்மி. நீங்க வரதா லேட் ஆயிட்டு மம்மி. நான் ஃப்ரிட்ஜில் பழம் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. அதான் சரி காப்பியை போட்டு எடுத்துட்டு போமேன்னு எடுத்துட்டு வந்தேன்.
அதுக்குள்ள போயிட்டாவள கொஞ்ச நேரம் இருக்க சொல்லக்கூடாதா? சொன்னி மம்மி, அவங்க தான் அப்புறமா குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? நல்ல பிள்ளை இல்லப்பா. எஸ் மம்மி. அத பெரிய என்ன கிஃப்ட்னு பாப்போம். மம்மி, அந்த காஃபி ஆர்வத்துல தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. நானே பிரிச்சுட்டு உங்ககிட்ட அப்புறமா என்ன இருந்துன்னு சொல்றேன். சரி சூர்யா, காப்பி எடுத்துக்க. எனக்கு காஃபி வேண்டாம் மம்மி. சரிப்பா. முதல்ல இதை பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். நெட்ட மாதிரி சூர்யா இன்னைக்கு பாத்துருவான்ல. ஆமாக்கா, அவர் அந்த கிஃப்ட்டை பார்த்த பார்வையிலே நான் பார்த்துட்டேன். உடனே பிரிச்சு பார்த்துருவாரு. நம்ம இதுலயே நின்னோம்னு வச்சுடுங்களேன், வெளியே கதை திறந்து ஓடி வந்து உங்களை தூக்கிட்டே போனாலும் போயிடுவாரு. அப்படியா? அப்படின்னா கொஞ்ச நேரம் நிப்போமா? அப்படின்னா இப்பவே தூக்கிட்டு போட்டானே ஆசைப்பட்டுட்டு தான் நிக்கிறிய. உங்க அம்மா என்னைய நம்பி தான் அனுப்பி விட்டாவ. நீங்க எல்லாம் போனேன்னு வச்சுடுங்க, அந்த திசை பக்கம் இனி சேர்க்க மாட்டா. அப்புறம் சரி நெட்ட மாதிரி பயப்படாத, நம்ம வீட்டுக்கு போவோம். இவ்வளா கொஞ்சம் வம்பிழுத்து பாப்போம். டேய் தம்பி. யார கூப்பிடுறாங்க? இங்க தம்பியா இருக்கா? டேய் உன்னே தான்டா. எவன் அவன்? டேய் தம்பி. சே, யார கூப்பிடியா இவன்? தம்பி, கண்ணாடி போட்டு தம்பி. பேதி எடுப்பான், என்னையெல்லாம் கூப்பிடியா? என்னைய பார்த்தா இவனுக்கு தம்பி மாதிரியா தெரியுது. இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. டேய் தம்பி, ஒன்னே தான்டா. கொஞ்சம் வண்டி கிடைக்குமா? தாத்தா எங்க போறதுக்கு? என்னது தாத்தாவா? அப்போ என்னைய பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதோ? ஆமா, எங்க போறதுக்கு வண்டி கேக்கா? வீட்டுக்குள்ள போறதுக்குடா தம்பி. ஏய் இங்க பாரு, என்னை தம்பின்னா நீ வச்சுக்க, மரியாதை உனக்கு அவ்வளவுதான். நீ யாருக்குதான் மரியாதை கொடுத்தா? ஆம்பளை பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு தான் தெரியா. அதனால பாக்க தம்பி மாதிரி தான் தெரியுது. தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? அப்படின்னா உன்னை கிழவன் தான் கூப்பிடுவேன். கிழவேன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்க, கண்ணில் இருக்க கண்ணாடியை உடச்சு விடுவேன். தொம்பின்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, பல்ல உடச்சு விடுவேன். எங்க ஓட பாப்போம். நெட்ட மாதிரி சண்டை போடாத, வா போவோம். எக்கா, இவன் இங்க பார்க்கும் போதெல்லாம் சண்டைக்கு வராம பாத்துக்கிடுங்க. நான் இப்ப என்ன பண்ணேன்? சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். தம்பின்னு கூப்பிடியாக்கா? சரி பிள்ளை, தம்பின்னு தானே கூப்பிட்டா, வா போவோம். எங்க அம்மா தேடுவா. உன்னை நான் பேரவை பாத்துக்கிடி. ஏன் பிறகு பார்க்கணும்? முன்னாடி தான் நிக்க, இப்பவே பாரு. சே, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சரோஜக்கா வாங்கக்கா போவோம். தம்பிக்கு என்னை பார்த்த உடனே ரொம்ப பயம் வந்துட்டு போல இருக்க. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல. சரிடா, உன் கூட வந்தவங்க காத்துட்டு இருக்காங்க, போ போ. சே, அதனாலதான் உன்னைய விட்டுட்டு பாரு. வண்டியில ஏறங்கக்கா போவோம். இந்த கிஃப்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? தனியா இருக்கும்போது யாருக்கும் தெரியாம பிரிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லணும்னு வேற சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன இருக்கும் உள்ள? பார்க்கணும் ரொம்ப ஆர்வமெல்லாம் இருக்கு. சரி சரி, ஓபன் பண்ணி பார்த்துருவோம். மச்சான் வா, உள்ள வானன். என்ன மச்சான் பண்ணிட்டு இருக்கா? என்ன மச்சான் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்க? யாருக்கு? தங்கச்சி கொடுக்கவா? இல்லன்னு. அப்ப யாருக்கு மச்சான்? இது எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. அதான் ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். குடும்பச்சான், நான் ஓபன் பண்றேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு மச்சான்? அது அப்படிதான், நான் தான் ஓபன் பண்ணி பார்ப்பேன். சரி மச்சான், அப்போ ஓபன் பண்ணு. இல்ல நான் அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் கொடுத்துருக்காங்களோ? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன மச்சான், என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் உன் கல்யாணம்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் பேச்சுலர் பார்ட்டி கேட்கறாங்கடா. ஆமா அண்ணன், என் ஃப்ரெண்டுங்களும் அப்படிதான் ஃபோன் போட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கும் இப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன மச்சான், தரமாட்டேன்னு சொல்லிட்டியா? ஆமா அண்ணன், இப்படி எல்லாம் பேச்சுலர் பூரா ஏங்க வச்சுட்டு கல்யாணம் முடிச்சா உன் கல்யாணம் நல்லா இருக்குமா? அதனால பேச்சுலர் பார்ட்டி கண்டிப்பா கொடுத்தாகணும். ஆனந்த், என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இங்க கிடையாது, வெளியூர்ல இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்க இருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஊர்ல பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தோம்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கோச்சுக்குவாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க பாரு மச்சான், விருப்பம் இருக்கோ இல்லையோ உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தே ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விடவே மாட்டானுங்க. உனக்கு கூட அவனுங்களை தெரியும் மச்சான். அப்படியா? எனக்கு அவ்வளவு ஞாபகத்துல இல்லையே. நேரில் பார்த்தா தெரியும். சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன் மச்சான். நம்ம எல்லாரும் சேர்ந்து உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க இடத்துக்கு போவோம். அங்க போய் பேச்சுலர் பார்ட்டியை வச்சுக்கிடுவோம். இது எப்படி இருக்கு? என்னான்னு விளையாடுறியா? போயிட்டு வரணும்னா 2 நாள் 3 நாள் ஆயிடும். அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க ஏதாச்சும் சொன்னா நான் பாத்துக்கிறேன்டா, அம்மா இருக்காங்க பேசிக்கிடுவாங்க. நீ வந்தா மட்டும் போதும். சரியானது, அப்புறமா பார்க்கலாம். அப்புறமாலாம் கிடையாது, இப்பவே போலாம், கிளம்பு. ஆனந்த் சொல்றேன்ல, நைட்ல கிளம்பலாம். இல்ல இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும், வா போலாம். சொன்ன கேட்கவே மாட்டியே. நான் இந்த கிஃப்டை பத்திரமா வச்சுட்டு வரேன். இங்கேயே வச்சுட்டு வா மச்சான், யார் வந்து எடுக்க போறாங்க? உங்க அம்மாட்ட கேட்டுட்டு கிளம்பலாம், வா. சே, இந்த பொண்ணுங்க ரொம்ப ஆசையா கொடுத்தாங்க. இதை பிரிச்சு பார்க்க முடியாம போச்சே. மச்சான் என்ன பண்ற? வா. வரேன். ஆசையா கொடுத்தாங்க. நான் பிரிச்சு பார்க்கலன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? வந்தது முதல்ல பிரிச்சு பார்க்கணும். நல்லா இருக்கு. உங்க அம்மா கையில ஏதோ இருக்கு. எங்க அம்மா சூப்பரா சமைப்பா, நல்லா இருக்கும் எந்த குழம்பு வச்சாலும்.
ஆமாக்கா ரொம்ப நல்லா சமைக்காவ. நீங்களும் அள்ளி சாப்பிடுங்கக்கா, நான் ஊட்டி விடட்டுமா? இன்னைக்கு எனக்கு பசிக்கவே இல்லை நெட்ட மாதிரி. எல்லா சாப்பாட்டையும் நீயே சாப்பிட்டு நான் நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடியே. அரோஜக்கா, நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் எல்லா சோறையும் நானே சாப்பிட்டுடுவேன். அப்புறம் பசிக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்ல, நீயே சாப்பிடு. அப்ப சரி, அவளத்தையும் நானே சாப்பிட்றேன். ஷில்பா பாத்தியா, நம்மள சாப்பிடவானும் கூப்பிடல, சாப்பிட போகணும்னு சொல்லல. 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளுவ பாரா. ஆமாக்கா, வர வர இந்த சரோஜ போக்கே சரியில்லை. இந்த நெட்ட மாதிரி கூட சேர்ந்துக்கிட்டு அவ என்னெல்லாம் பண்ணியாலும் அததான்க்கா இவளும் பண்ணிட்டு தெரியா. அப்படி 2 பேரும் என்னதாமா பேசியாளுவ. எப்ப பாரு அவருக்கு இடத்துலதான் இவ இருக்கா, இவருக்கு இடத்துலதான் அவ இருக்கா. வேலையும் செஞ்ச மாதிரில சோழியும் செஞ்ச மாதிரில இப்ப பார்த்தாலும் பேசிட்டே தான் தெரியாளுவே. ஆமாக்கா, என்னமோ இருக்கு. சரி, நீ கொஞ்சம் அமைதியா நில்லு, என்னதான் பேசியாளுவேன்னு கேப்போம். சரிக்கா. நெட்ட மாதிரி என்னக்கா? அவைனா கொடுத்தத பாத்திருப்பானா? பாத்திருப்பாரு. என்னமா பார்க்காம இருப்பாரு? ஷில்பா, அவ பாத்திருப்பானான்னு கேக்குறா, இவ பாத்திருப்பாருங்கிறா. ஏதோ ஒரு ஆம்பளையால பத்தி பேசுற மாதிரி இல்ல. ஆமாக்கா, இருங்க என்னன்னு கவனிப்போம். நெட்ட மாதிரி அவன் பிரிச்சு பாத்திருந்தா என்ன நினைச்சிருப்பா? இந்நேரத்துக்கு என்ன தேடி வந்திருப்பான்ல. ஆமாக்கா, வந்திருப்பாரு. ஒரு சமயம் உங்க வீட்டுக்கு போயிருப்பாரோ? அப்படியா? நெட்ட மாதிரி நான் வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல தான் இருப்பேன்னு அவனுக்கு தெரியும்ல. அப்படி தேடி இருந்தா இங்க வந்திருக்கணுமே. ஆமாக்கா, எங்கேயோ இடிக்குதுல. ஷில்பா, இது கண்டிப்பா லவ் மேட்டர் தான். வந்திருப்பான், போயிருப்பான், தேடி இருப்பாங்கிற பத்தியா? அப்படின்னா ஏதோ காதல் கதை ஓடிட்டு இருக்கு. ஆமாக்கா, அதான் சரோஜா பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான்க்கா எல்லாம் விளங்குது. எல்லாத்துக்கும் இந்த நெட்ட மாதிரி தான் காரணம். சரோஜா நல்ல பிள்ளையா தான் இருந்தா, இவ தான் கெடுத்திருக்கா பத்துக்க. என்ன சொல்லி கெடுத்தான்னு தெரியலையே. யாரை இவ கூட கோத்து விட்டான்னு தெரியலையே. ஓஹோ, அழுவையும் இழுவையும் அங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்காள்வே. என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் கேட்டு போல்க. எப்போ வந்திருப்பாள்வே 2 பேரும்? நெட்ட மாதிரி சரோஜாக்கா, குப்பை அழுறவரை பத்திலாம் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு குப்பை வெளியே இருந்தா எடுத்துட்டு போயிருப்பாருக்கா. உங்களை தேடி இங்கேயே வரப்போறாரு. நெட்ட மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்க போறாரு. பார்த்துட்டு குப்பை இருந்தா எடுத்துட்டு போயிருவாரு. இங்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். என்ன சொல்றா? சாயங்காலம் நம்ம போக தானே போறோம், அப்ப பாத்துக்கிடுவோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷில்பா, குப்பல்டவரை பத்தி பேசிட்டு இருக்கா ஷில்பா. ஆமாக்கா, நான் கூட காதல்னு நினைச்சிட்டேன். நான் கூட காதலா இருந்தா நினைச்சிட்டேன் ஷில்பா. இப்பதானே தெரியுது. அவங்க வீட்டுல அவிய அம்மாலாம் யாரும் இல்லல்ல. அதான் குப்பை வண்டிக்காரர் வந்து குப்பை எடுத்தாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டு இருக்கா. அதுக்கு இவ்வளவு தேடிட்டு இங்க எங்க வர போறாரு? அது வேற மாதிரி ஏதோ சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, குப்பையா தான் இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு ஷில்பா, பசி எடுக்குது, வா போய் சாப்பிடுவோம். சரிக்கா, காதலா இருந்தா அம்மிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். இந்த குப்பையெல்லாம் நம்ம போய் சொன்னா நம்ம தலையில குப்பையில தட்டி விடுவாவே. வா, நம்ம சாப்பிட போவோம். எப்போடா போயிட்டாள்வளா? நெட்டு மாதிரி உனக்கு என்னாச்சு? எதுக்கு குப்பை டிரைவரை பத்தி பேசிட்டு இருக்கா? ஏக்கா, உங்களுக்கு தெரியாது, இழுவை அழுவையும் நம்ம பின்னாடி இன்னும் ஒட்டு கேட்டுனாலுக்கா. ஆமாக்கா, முதல்ல பேசுனதெல்லாம் கேட்டாவேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி மாத்தி பேசினேன். நெட்டு மாதிரி 2 பேரும் சந்தேகப்பட்டிருப்பாவளோ? இல்லக்கா, அதான் நான் ரூட்டை மாத்தி விட்டுட்டேன்ல. அதை கேட்டுட்டு ஒன்னும் இல்லைன்னு திரும்பி போயிட்டா 2 பேரும். நல்ல வேலை பார்த்தா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நெட்ட மாதிரி. நெட்ட மாதிரி சூரியன் லெட்டரை படிச்சிருப்பானா படிச்சிருக்க மாட்டானா? தெரியலையக்கா, எப்படியும் நைட்டுக்குள்ள தெரிஞ்சிடும்.